Hello guys, welcome back to my channel Unique Men's Fashion and I am Bharat. Guys, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய grooming mistakes as a men நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றத அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். Before that, let's get intro. Guys, the grooming number 1, ungroomed eyebrows and nose. நம்ம வந்து ஐப்ரோஸை வந்து ஷேப் பண்ணக்கூடாது, அது வந்து கேர்ள்ஸ் பண்ணுறது. பட் ஐப்ரோஸ் வந்து அன்னியமனாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ப்ராப்பராக ட்ரிம் பண்ணணும் காய்ஸ். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நோஸை நம்ம ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நோஸில் ஹேர் வரும், அது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும். பிகாஸ் அது எல்லாமே ட்ரிம் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நோஸ்க்கு வெளியே வந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கும். ஸோ தட் அதை ப்ராப்பராக நம்ம ட்ரிம் பண்ணணும் காய்ஸ். அண்ட் செகண்ட் க்ரூமிங் மிஸ்டேக், பேட் பிரெத். பேட் பிரெத் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து உங்களோட பர்சனாலிட்டியை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கைஸ். உங்களுக்கு எவ்வளோ தான் வந்து ட்ரெஸ் சென்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப பர்சனாலிட்டியாக ஸ்மார்ட்டாக இருந்தால் கூட பேட் பிரெத்ன்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களை ஓவரால் பர்சனாலிட்டியாக ஸ்பாயில் பண்ணும். ஸோ தட் அதை கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கைஸ். 2 minutes மேலே ப்ரஷ் பண்ணவே கூடாது. 2 minutes மேலே ப்ரஷ் பண்ணால் பல்ல இருக்கக்கூடிய எனாமல் குறையும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை தவிர வேறு எந்த ஜூஸ் ஐட்டம், லிக்விட் ஐட்டம் சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, தண்ணியை தவிர என்ன நம்ம சாப்பிட்டாலும் குடித்தாலும் கண்டிப்பாக நம்ம மவுத் வாஷ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சலேவா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேட் பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் அண்ட் பியர்ஸ். வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், குக்கும்பர் இது எல்லாமே வந்து சாப்பிட்லாம் கைஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கக்கூடிய மவுத் வாஷ் அதை யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மவுத்தை வந்து ரொம்பவே வந்து ட்ரை பண்ணும். எப்போல்லாம் நம்மளோட மவுத் வந்து ட்ரை ஆகுதோ, நம்ம பாடியில் வந்து வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கோ, அப்போல்லாம் அதுவே வந்து ஒரு மெயின் ரீசன் உங்கள் பேட் பிரெத் வரதுக்கு. ஸோ தட் தண்ணி வந்து நம்ம அதிகமாக குடிக்கணும். தண்ணி குடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பேட் பிரெத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் கைஸ். தேர்ட் க்ரூமிங் மிஸ்டேக்ஸ் இஸ் பீயிங் ஸ்டிங்கி. கைஸ், நம்மக்கிட்ட எப்பவுமே வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்மளோட ஸ்வெட் ஸ்மெல் வராமையாச்சும் வி ஷுட் மெயின்டைன். ஸோ உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டில் என்னென்ன பர்ஃப்யூம், என்ன டியோடரண்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ உங்களோட லாங் லாஸ்டிக்காக உங்களோட ஸ்மெல் வரணும் உங்களோட அண்டர் ஆர்ம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அண்டர் ஆர்ம்ஸோட ஏர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்ம ட்ரிம் பண்ணும்போது நீங்கள் ஒரு அண்டர் ஆர்ம் டியோடரண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்மெல் கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக இருக்கும் கைஸ். ஃபோர்த் க்ரூமிங் மிஸ்டேக், டர்ட்டி நெயில்ஸ். கைஸ், வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்மளோட நெயில்ஸை நம்ம கட் பண்ணணும். நமக்கே வந்து ஃபீல் ஆகும் நம்மளோட நெயில் ரொம்ப வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. அதை நம்ம கட் பண்ணாமல் விடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்காது அண்ட் அன்ஹெல்தியும் கூட. ஸோ தட் வீக்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் 10 days ஒன்ஸ் ஆச்சு நம்ம நெயில்ஸை கட் பண்ணுறதுக்காக ஒரு 5 minutes நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அது எல்லாமே ப்ராப்பராக நம்ம ட்ரிம் பண்ணணும் கைஸ். அந்த ஃபிஃப்த் க்ரூமிங் மிஸ்டேக்ஸ், அன்க்ரூம்டு ஹேர். கைஸ், மந்த்லி ஒன்ஸ் நம்ம மஸ்ட்டாக நம்ம ஹேர் கட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுற பழக்கம் இருக்கும் ரெகுலராக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நீங்கள் அப்படியே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவே ரொம்ப க்ரீஸியாக ஃபார்ம் ஆகி டேண்ட்ரஃப் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் ஆல்சோ டேண்ட்ரஃப் வரது மட்டும் இல்லாமல் அதுவே ஒரு மெயின் ரீசன் ஆக்னி வர்றதுக்கு. ஸோ தட் நம்ம ப்ராப்பராக நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸில் 1 day விட்டு 1 day நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். சிக்ஸ்த் க்ரூமிங் மிஸ்டேக்ஸ், அன்க்ரூம்டு ஃபேஷியல் ஹேர். உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் ரொம்ப பேட்சியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ப்ளீஸ் பெட்டர் நீங்கள் அதை ப்ளீஸ் ஷேவ் இட் ஆஃப். பிகாஸ் நீங்கள் ஷேவ் பண்ணும்போது அது லுக் ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப பேட்சியாக இல்லாமல் லைட்டாக பேட்சியாக இருக்குன்னா நீங்கள் அதை ட்ரிம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது லுக் ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பியர்டோட க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்குன்னா நீங்கள் அதை ப்ராப்பராக வந்து ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். த செவன்த் க்ரூமிங் மிஸ்டேக்ஸ், நாட் யூஸிங் சன்ஸ்க்ரீன். கைஸ், நம்மளோட ஸ்கின் டோன் எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம். நம்ம டஸ்கியாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், ஃபேராக இருக்கலாம். பட் சன்ஸ்க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதுக்காக அப்படின்னா நம்ம சன்லைட்டில் போகும்போது, நம்ம வெளியே போகும்போது யூவி ரேஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இது நிறைய பேர் வந்து அது ஃபேராக இருக்கவங்க தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இது அந்த மாதிரி கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளோட ஸ்கின்னுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைஸ், த 8th க்ரூமிங் மிஸ்டேக்ஸ், ட்ரெஸ் வித்தவுட் அயர்ன். கைஸ், நம்மளோட ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ தான் ஒரு ஸ்டஃப்பான ஒரு பர்சனாக இருந்தால் கூட நம்மளோட ட்ரெஸ் சென்ஸை வச்சு தான் ஃபஸ்ட் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட லுக்கை பாருது தான். ஸோ தட் நம்ம எப்போல்லாம் நம்மளை நல்ல ஒரு வெல் க்ரூம் பண்ணிட்டு இருக்கோமோ அப்போலாம் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இது எல்லாமே மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். அண்ட் திஸ் இஸ் மை நியூ சேனல். ஐ நீட் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஸ்டஃபோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் மீட் யூ. பை, டேக் கேர்.